வணக்கம். வெல்கம் டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸு என்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1. இதில் நாம் பார்க்க போகிற டாபிக் டெக்னாலஜி ஆஃப் வாட்டர் யூனிட் 3.1. ஸோ ஏற்கனவே இந்த லெசனில் நம்ம 2 பார்ட் பார்த்துருக்கோம். அதாவது 2 பார்ட்டில் நிறைய டாபிக்ஸ் பார்த்துருக்குறோம். ஸோ இதில் இன்னும் சில டாபிக்ஸ் இருக்குது. இது பார்ட் 3 வீடியோ. ஓகே, இப்போ இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய டாபிக் பாய்லர் ஃபீட் வாட்டர். பாய்லர் ஃபீட் வாட்டர் தமிழில் நம்ம கொதிகலனுக்கு பயன்படும் நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாய்லர் ஃபீட் வாட்டர்னா கொதிகலன்களுக்கு பயன்படும் நீர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பாய்லர் ஃபீட் வாட்டர், ஸோ வாட் ஆர் த பாய்லர் ஃபீட் வாட்டர்? ஸோ வாட்டர் used in boilers to generate steam is known as boiler feed water அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாய்லர் ஃபீட் வாட்டர்னா the water used in boilers to generate steam is known as boiler feed water அல்லது கொதிகலனுக்கு பயன்படும் நீர். தமிழில் கொதிகலனுக்கு பயன்படும் நீர். ஸோ கொதிகலனுக்கு பயன்படும் நீர் அப்படின்னா கொதிகலனுக்கு பயன்படுத்தப்படும் நீர் வெந்நீராகவும் கூழ்ம மற்றும் மிதக்கின்ற அசுத்தங்கள் இல்லாமலும் இருக்க வேண்டும். இதுதான் நம்ம கொதிகலனுக்கு பயன்படுத்தப்படும் நீர் அல்லது கொதிகலனுக்கு பயன்படும் நீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் அப்படி இல்லாமல் அந்த வாட்டர் வெந்நீராக இல்லாமல் அசுத்தங்களோடைய கூடிய நீராக இருந்து ஹாட் வாட்டராக இருந்தால் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த பாய்லரில். ஸோ அது நம்ம என்ன சொல்கிறோம்? பாய்லர் ப்ராப்ளம்ஸ். பாய்லர் ப்ராப்ளம்ஸ். கடின நீரை பயன்படுத்துவதால் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அது பாய்லர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்னென்ன பாய்லர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஹாட் வாட்டர் இன் பாய்லர்ஸ். கொதிகலன்களில் பயன்படும் நீரின் விளைவுகள். ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஃபார்மேஷன். ஸ்கேல் ஃபார்மேஷன் அல்லது தமிழில் செதில் படிதல் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பாருங்கள், கொரோசின் ஆஃப் பாய்லர் மெட்டல், அதாவது கொதிகலன்களில் ஏற்படும் அரிமானம். கொதிகலன் அரிமானம் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், கேசிட்டிக் எம்பிரிட்டல்மெண்ட், எரிகார வெடிப்பு. கேசிட்டிக் எம்பிரிட்டல்மெண்ட்னா எரிகார வெடிப்பு. அடுத்து ஃபோர்த் ஒன் ஃபோமிங். ஃபோமிங்னா நுரைத்தல். அடுத்து லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஃப்ரைமிங். ஃப்ரைமிங்னா திடீர் எழுச்சி. ஃப்ரைமிங்னா திடீர் எழுச்சி. ஸோ இந்த 5 பாயிண்ட்டுமே நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் இன் ஹாட் வாட்டர் இன் பாய்லர்ஸ். இந்த பாய்லர்ஸில் ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ், கொதிகலன்களில் பயன்படும் நீரின் விளைவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த 5ஐயும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஃபார்மேஷன். ஸ்கேல் ஃபார்மேஷன். ஸ்கேல் ஃபார்மேஷன் அப்படின்னா தமிழில் செதில் படிதல். ஸோ வாட் ஆர் த ஸ்கேல் ஃபார்மேஷன்? வாட் ஆர் த ஸ்கேல் ஃபார்மேஷன்? Scale formation on heating continuously the dissolved salts in hot water gets deposited as a coating on the boiler surface. Coating on the boiler surface. This known as boiler scale. Boiler scale அல்லது boiler scale formation அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆர் செதில் படிதல் அப்படின்னா தமிழில் கொதிகலன்களில் கடின நீரை கொதிக்க வைக்கும்போது நீரில் உள்ள கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் கால்சியம் சல்பேட் போன்ற உப்புக்கள் கொதிகலன்களில் சுவர்களில் படிந்து செதில் படிதல் ஏற்படுகிறது.
கொதிகலன்களின் சுவர்களில் படிந்து செதில் படிதல் ஏற்படுகிறது. இதுதான் நம்ம ஸ்கேல் ஃபார்மேஷன் அல்லது செதில் படிதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அல்லது பாய்லரில் ஏற்படக்கூடிய விளைவு. அடுத்து செகண்ட் ஒன் இஸ் பாய்லர் கரோசின் அல்லது கரோசின் ஆஃப் பாய்லர் மெட்டல். ஸோ வாட் ஆர் த பாய்லர் கரோசின் ஆஃப் பாய்லர் மெட்டல் அப்படின்னா, the boiler corrosion is decay or disintegration of boiler body material either due to the chemical or electrochemical reaction with its environment. So இந்த boiler corrosion அல்லது corrosion of boiler metal of the disadvantages. இதனுடைய disadvantages. The disadvantages of corrosion are shortening of boiler life, leakages of joints and rivets, increased cost of repairs and maintenance, dissolved oxygen and dissolved CO2 இது எல்லாமே இதில் ப்ரெசன்ஸ் ஆகும். அண்டு மினரல் ஆசிட்ஸ். ஸோ இதுதான் நம்ம பாய்லர் கரோசின் அல்லது கரோசின் ஆஃப் பாய்லர் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். பாய்லர் கரோசின் அல்லது கரோசின் ஆஃப் பாய்லர் மெட்டல் அப்படின்னா தமிழில் கொதிகலன்களில் அரிமானம். அதாவது நீரில் கரைந்துள்ள O2, CO2 மற்றும் அமிலங்கள் கொதிகலன்களில் அரிமானம் அடைய செய்கின்றன. நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அதிக வெப்பநிலையில் கொதிகலனுடன் நேரடியாக வினைபுரிந்து அரிமானம் ஏற்பட செய்கிறது. அமிலங்கள் நேரடியாக கொதிகலனுடன் வினைபுரிந்து அரிமானம் அடைய செய்கிறது. ஸோ இதை தான் கொதிகலன்களில் ஏற்படும் அரிமானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பாய்லர். இது ரெண்டாவது அட்வான்டேஜஸ். ஸோ அடுத்து தேர்ட் ஒன் இஸ் கேசிட்டிக் எம்பிரிட்டல்மெண்ட். The corrosion which occurs at the cracks and rivets inside the boiler parts is called casetic embrittlement. This effect is due to the presence of sodium hydroxide in water. வாட்டரில் சோடியம் ஹைட்ராக்சைடு இருந்தால் இந்த எஃபெக்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆகும். This problem can be avoided by using lime. லைம் யூஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதுதான் கேசிட்டிக் எம்பிரிட்டல்மெண்ட் அல்லது தமிழில் என்ன சொல்கிறோம், எரிகார வெடிப்பு. கேசிட்டிக் எம்பிரிட்டல்மெண்ட் அல்லது எரிகார வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எரிகார வெடிப்புன்னா தமிழில் கொதிகலன் உலோகங்களில் ஏற்படும் திரிபு விசையினாலும் கொதிகலன் நீரில் உள்ள எரிகார தன்மையினாலும் ஏற்படும் அரிமானம் எரிகார வெடிப்பு எனப்படும். எரிகார வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எரிகார வெடிப்பு. ஸோ இதற்கு காரணம் வாட்டரில் பயன்படுத்தக்கூடிய வாட்டரில் உள்ள NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரத்தன்மை வந்த அந்த பொருள் தான். ஸோ இது நீக்குவதன் மூலம் இந்த குறையை நம்ம சரி பண்ணிடலாம். மெயின்லி NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இதற்கான காரணம். இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ பாய்லர் ஏற்படக்கூடிய இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து ஃபோமிங். நெக்ஸ்ட்டு ஃபோமிங். The foaming is the formation of water bubbles above the surface of water. Because of this, water particles pass along with the steam and reduces its efficiency. அப்படின்னு சொல்கிறோம். What are the foaming அப்படின்னா, the formation of a layer of fourth or stable foam on the surface of water is termed as a foaming. Foaming அப்படின்னா தமிழில் நுரைத்தல். என்ன சொல்கிறோம்? நுரைத்தல்.
ஸோ நுரைத்தல் அப்படின்னா கொதிகலன் நீரில் மேற்பரப்பில் அதிக அளவு எளிதில் உடையாத காற்று குமிழ்கள் உண்டாவது தான் நம்ம என்ன சொல்கிறோம், நுரைத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தொடர்ச்சியாக நீர்க்குமிழ்கள் மூலம் நுரை உண்டாவதை நாம் நுரைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனால் நீராவியுடன் நீர்த்துளிகளும் சேர்ந்து செல்வதால் நீராவின் வெப்பம் குறைகிறது. அதில் நீரில் உள்ள அசுத்தங்களும் எண்ணெய் துளிகளும் இதற்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே மென்னீரை கொதிகலன்களில் நம்ம பயன்படுத்துவதன் மூலம் இந்த நுரைத்தலை கட்டுப்படுத்தலாம். இதை கட்டுப்படுத்த மென்னீரை சாஃப்ட் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் பாய்லரில். இதுக்கு நீரில் உள்ள அசுத்தங்களும் அந்த எண்ணெய் துளிகள் தான் இந்த நுரைத்தலுக்கு காரணம். இது ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ், பாய்லர் வாட்டருடைய டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து லாஸ்ட் ஒன்று ப்ரைமிங். What are the priming? The priming is the rapid and violent boiling of water. பாயில் ஆகிறது ரொம்ப வைலண்ட்டாக பாயில் ஆகும். Because of this, the water particles pass along with the steam and reduces its efficiency அப்படின்னு சொல்கிறோம். It's due to the defective design of boilers and non-uniform heating அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ரைமிங்னா தமிழில் திடீரென கொதித்தல். ஸோ திடீரென கொதித்தல் அப்படின்னா கொதிகலன் நீர் திடீரென கொதிப்பதன் மூலம் நீர் கலந்து நீராவி வெளியேறுவது திடீரென கொதித்தல் எனப்படும். இதனால் நீராவின் உள்ளுறை வெப்பம் குறைகிறது. சீராக வெப்பப்படுத்தாமல் இருப்பது, இதற்கு காரணம் சீராக வெப்பப்படுத்தாமல் இருப்பது. கொதிகலனில் தவறான வடிவமைப்பு, அதாவது டிஃபெக்டிவ் டிசைன். தவறான வடிவமைப்பு என்ன சொல்கிறோம், டிஃபெக்டிவ் டிசைன் அண்டு சீராக வெப்பப்படுத்தாமல் இருப்பது. நான் யூனிஃபார்ம் ஹீட்டிங். ஸோ இந்த திடீரென கொதித்தலுக்கான காரணங்களாக இதை நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால் இந்த ஃப்ரேமிங் ஏற்படுகிறது. இது ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ். பாயிலிங் ஃபீட் வாட்டரில் இது ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ். இக்குறைகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் நம்ம திடீர் எழுச்சியை கட்டுப்படுத்தலாம். ஒரே சீராக வெப்பப்படுத்தணும். அந்த பாய்லருடைய வடிவமைப்பு சரியான வடிவமைப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் இந்த ஃப்ரைமிங் ரீசனை நம்ம கட்டுப்படுத்தலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம பாய்லிங் ஃபீட் வாட்டர், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பாய்லிங் ஃபீட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து இந்த டெக்னாலஜி ஆஃப் வாட்டர், நீரின் தொழில்நுட்பம், இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது அசைன்மெண்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லெசன் இந்த டாப்பிக்கோட முடிஞ்சிடுச்சு. ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை அசைன்மெண்ட் கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். வாட் ஆர் த ரீசன் ஃபார் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர்? அதாவது நிலத்தடி நீர்மட்டம் குறைவதற்கான காரணங்கள் யாவை? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? மழைநீர் சேகரிப்பு என்றால் என்ன? அவற்றால் ஏற்படும் நன்மைகள் யாவை? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்து தேர்ட் ஒன். எக்ஸ்பிளைன் த அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் ஆஃப் சாஃப்டனிங் ஆஃப் ஹாட் வாட்டர். அதாவது அயனி பரிமாற்ற முறை மூலம் நீரின் கடினத்தன்மையை நீக்கும் முறையை விவரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்து ஃபோர்த் ஒன். எக்ஸ்பிளைன் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். பின்னோக்கி செவ்வூடு பரவல் முறையை விவரி அல்லது எதிர் செவ்வூடு பரவல் முறையை விவரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 கொஷினுமே 5 மார்க் கொஷின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்.
இது அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதோட இந்த டெக்னாலஜி ஆஃப் வாட்டர், நீரின் தொழில்நுட்பம், இந்த லெசன் நம்ம முடியுது. ஸோ இந்த லெசனில் நம்ம 3 பார்ட்டாக இந்த லெசனை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த பார்ட்டில் நம்ம அசைன்மெண்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, இது முக்கியமான எக்ஸாம் கொஸ்டினும் கூட. ஓகே ஓகே இதோட இந்த லெசன் முடியுது. ஓகே, தேங்க்யூ.